முகுந்தன் முரளி. அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. சரியா? அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. ஜோதிடர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் தெரியணும். அப்போ தான் லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கனவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஜோதிடருக்கு பரிகாரம் இருந்தால் ஜோதிடருக்கு யார் பரிகாரம் சொல்கிறது? ஜோதிடருக்கு பரிகாரம் சொல்ல ஒருத்தர் வேணும்ல. சகாதேவனுக்கு கிருஷ்ண பரமாத்மா, சகாதேவனுக்கு கிருஷ்ண பரமாத்மா. ஜோதிடருக்கு எங்களை மாதிரி தாந்திரிகம் சொல்கிறவங்க தான் பரிகாரம் சொல்லணும். ஏன்னா ஜோதிடம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒருத்தருடைய எப்படி வாழ்வான், எப்படி வாழ மாட்டான், எப்படிலாம் வாழக்கூடாது, எப்படிலாம் வாழணும் அப்படின்ற விஷயங்களை ஜோதிட ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அதே ஜோதிடர் வீட்டில் பல பிரச்சனை இருக்கும்ல. எந்த ஆமாம், காசிக்கு போனால் கர்மம் தீருன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால தான் முகுந்தன் ஐயா எல்லாருடைய கர்மத்தை தீர்க்கிறதுக்காக காசி கூப்பிட்டு போகிறாரு. சும்மா இன்றைக்கி நான் பாட்டு கார் ஏறி வந்தவொடனே காசிக்கு வாங்க வாங்கன்னு சோழி போடுறேன்னு சோழி போட்டு சோழியை முடிச்சிட்டாரு. காசிக்கு வர ஐடியா இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் காசிக்கு வர்றேன். ஆன்மீன் கலசத்தில் இருக்கக்கூடிய நேயர்கள் யாராவது காசிக்கு என்னோட வர்றீங்கன்னா வாங்க, எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட்டு தர்றேன் தாந்திரிக பரிகாரத்து மூலிமா. என்னென்னா வாக்குப்பள்ளியில் ஏற்படுறதுக்கு, நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மாந்திரிக ரீதியமாக கேரளாவில் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக அது தரப்போகிறேன். யாரெல்லாம் நீங்கள் என் கூட காசி வர்றீங்க, அப்படி தான் முகுந்தன் ஐயாவோட வர்றது வேறு, நான் காசிக்கு வர்றேன். என் கூட காசிக்கு வரவங்க புக் பண்ணுங்கள். ரொம்பலாம் செலவில்லை, 40,000 ரூபா தான். 40,000 ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. நானே 4 கிளைண்ட்டுக்கிட்ட டொனேஷன் வாங்கி காசி போகலாமான்னு இருக்கேன். சரியா? சரி, ஓகே. முகுந்தன் ஐயா, இந்த மைக் சரி பண்ணி கொடுங்கய்யா. எப்போ பாரு மைக் பிரச்சனையாக இருக்குது எனக்கு. சரி, ஓகே, கையில் எடுத்துக்கோங்க. அதனால் இது ஓகே, இது நல்லா இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம தாந்திரிக பரிகாரங்களும் திருமண தடைகளும் தாந்திரிக பரிகாரங்களும் திருமண தடைகளும். திருமண தடைனா என்ன? எல்லாருமே சொல்கிறது என்ன? தடை தடை தடை. என்னைக்கு யார் வாயிலெல்லாம் திருமணம் தடைன்னு வருதோ அவங்க குழந்தை வீட்டில் திருமண தடையாக தான் இருக்கும். திருமணத்தை நோக்கி நடை போட்டோம்னா தான் தடை இல்லாமல் வாழ முடியும். எப்படிங்க? திருமணத்தை நோக்கி நடை போடணும், அப்போ தான் தடை இல்லாமல் வாழலாம். ஒரு சிம்மத்தில் பாருங்கள், ஒருத்தர் 4 கிரகம் போட்டு வச்சுருக்காரு. எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா காலபுருஷனுக்கு 5, காலபுருஷனுக்கு 5. நான் சிம்ம லக்கணம் வேறு. அதுவும் என்னுடைய லக்கணத்துலேருந்து பார்த்தா கூட 1, 2, 3, 4 கிரகமே ரொம்ப முக்கியமான கிரகம். ஒருத்தன் சாப்பிட்ணும்னாலும் சனி வேணும். ஒருத்தன் நல்லா நடக்கணும், நல்லா தூங்கணும் அப்படின்னா ராகுக்கு இது தேவை. ஒருத்தனுக்கு பணம் நல்லா வரணும்னா குரு. இது 4மே பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்குது. இந்த உதாரண ஜாதகம் எனக்கு போட்ட மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. ஆனால் அதில் இன்னும் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, ராகு புத்தி. எனக்கு குரு தசை ராகு புத்தி, எனக்கு குரு தசை ராகு புத்தி. அந்த ஜாதகருக்கும் சனி தசை ராகு புத்தி. இப்போ இந்த திருமண தடை அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ஜாதகருக்குமே அந்த பிரச்சனை இருந்திருக்கும். கண்டிப்பாக இருந்திருக்கும், இல்லாமல் இருக்காது. நல்லா பாருங்க, கும்பத்தில் சந்திரனும் கேதுவுமாங்கயா, கும்பத்தில் சந்திரனும் கேதுவும். அப்போது கண்டிப்பாக திருமண தடை இருந்திருக்கணும், இல்லை திருமணமாகி டைவர்ஸ் ஆகியிருக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதான் உண்மை அந்த ஜாதகத்துக்கு. இந்த ஜாதகர் இப்போ பாருங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கணும். வாழ்வோமா சாவோமான்ற ஒரு சிரமத்தில் இருக்கணும். ஐயா, இது ஜாதகர் போர்டில் இருக்குது, அதை பார்த்தா சொல்கிறேன். இது யார் ஜாதகர் சத்தியமாக எனக்கு தெரியாது. சரியா? ஆனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், லக்ன சுக்கிரன் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அவன் பணத்துக்காக கஷ்டப்படுவான்.
அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதான் சொல்ல கத்தி ஒன்று தலை மேலே தொங்கணும் கடனுக்காக. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் வீட்டு பக்கத்தில் நீர்நிலை இருக்கும். இதை யார் எழுதுனான்னு தெரியாது. ஆனால் அவங்க இந்த ஜாதகத்தை சொல்லும்போது நான் சொன்னதெல்லாம் கரெக்டான்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா திருமண தடைன்னு. லக்கணத்தில் சுக்கரன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடை உண்டு. லக்கணத்தில் சுக்கரன் இருக்கவங்கள பணம் கண்டிப்பாக வராது. அப்படி வந்தாலும் அந்த பணம் தங்காது. அதிக கடன் வாங்குவோம். அதுவும் கன்னி வீட்டில். நம்ம மிதுன வீட்டில் இருக்குது. மிதுனம் யாரோட வீடு? புதனோட வீடு. அப்போது புத்திக்காரகன்னா புத்தியை கடன் கொடுத்துருவான். புத்தியை கேதுக்கிட்ட கடன் கொடுத்துருவான். கேது கடன்காரன்ல. அப்போ புத்தியை கடன் கொடுத்துருவான், அவன் கடன்காரன். கல்யாண வாழ்க்கையும் பிரச்சனை, அவனுடைய நடமாட அன்றாட ரொட்டீனும் பிரச்சனை. எல்லா நாளுமே இந்த ஜாதகருக்கு பிரச்சனையுள்ள நாள் தான். பிறந்த நாள் பாருங்க, 9ஆம் தேதியா. வம்பு வழக்கு கண்டிப்பாக இல்லாமல் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம அந்த ஜாதகருக்கு பார்த்தா 2-3 விஷயம் சொல்லியிருக்கோம். அந்த ஜாதகருக்கே ஒரு பரிகாரம் சொல்லுவோம், அந்த போர்டில் இருக்கவருக்கே. சரியா? இவருக்கு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இடத்துல நம்ம 12ஆம் வீடை யாரை சொல்கிறோம்? மீனம் தானே 12ஆம் வீடு. ராகு எங்கே இருக்காரு? இப்போ ராகு எங்கே இருக்காரு? மீனத்தில் தான் இருக்காரு. அப்போ கடல்ல இருக்கக்கூடிய ராகு, கடல்ல இருக்கக்கூடிய ராகு, கடல் வந்து சந்திரன். சந்திரனும் ராகு சேர்றாங்களா? ராகு சந்திரன் சேர்றாங்களா? அப்போ தண்ணியா? ராகு பிரம்மாண்டமா? அப்ப கடலும் பிரம்மாண்டம் தானே. கடல் சின்னது கிடையாது, பிரம்மாண்டம் தானே. அப்ப இவர் என்ன பண்ணணும்? ஒரு பாம்பு, இவர் வந்து ஒரு பாம்பை பொம்மை மாதிரி செஞ்சு கடல்ல கொண்டு போய் விட்டுறணும். ராகு என்ன பண்ணிடும்? தண்ணியை முழுக முடியாது. ஆனால் தண்ணி என்ன பண்ணும்? ராகுவும் முழுங்கிக்கும். புரியுதுங்களா? அப்போ இவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு பொம்மையில் நெஜ பாம்பு கிடைச்சாலும் கொண்டு போய் விடலாம். அது தண்ணி பாம்பாக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் போய் கடலில் ஒரு பாம்பு பொம்மையோ அல்லது பாம்பையோ இல்லை ஒரு சிலையோ ராகு கேது சிலையோ செஞ்சு கரெக்டாக ராகு கேது, சரிங்களா, இந்த ராகு கேது டைமில் நம்ம சொல்கிறோம்ல சாயந்தரம் 4 to 3 இந்த மாதிரி ராகு கேது டைமில் இந்த பரிகாரம் செஞ்சுட்டாருன்னா இவரோட எல்லா பிரச்சனையுமே கரெக்டாக 90 நாளில் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆமாம். சனி இப்போ போட்டில் தான் போகணும், கடலுக்கு போட்டில் தான் போகணும். போட்டு சனி தான், போட்டு சனி தான். மீன் பிடிக்கிறவனும் சனி தான், மீன் பிடிக்கிறவனும் சனி தான், போட்டும் சனி தான். பெரிய உயர்ந்த கப்பல் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சந்திரனுடைய அம்சத்தில் வரும், சுக்கிரன் சந்திரன் அம்சத்தில் வரும் பெரிய கப்பல். சின்ன போட்டு, ஒரு ஏழை மீனவனுடைய போட்டு வந்து எப்படி சனி தானே வரும். இப்போ நடக்கக்கூடிய தசை சனி தசையும் ராகு புத்தியும் நடக்குது. அவன் கடலில் இருக்கான். ஐயா அந்த ஜாதகம் யாருதுங்கய்யா? உங்களுதா? கடலில் இருக்கீங்களா? திருமண வாழ்க்கை பிரச்சனையில் இருக்கா? இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டா? உங்களுக்கு எல்லாமே கரெக்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கடலில் போய் ஒரு பாம்பை பொம்மையாக செஞ்சினாலும் விட்டுட்டு வரணும். அப்போ உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஏன்னா அந்த தசைக்கும் அந்த புத்திக்கும் ஒரு பரிகாரம் எடுத்திருக்கோம். சரியா? சரி, ஓகே. பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை இருக்கா சார்? இல்லாமல் இருக்காது. ஏன்னா சிம்மம் தான் நமக்கு 5ஆம் பாவம். நம்ம என்ன சொல்கிறோம்? காலபுருஷனுக்கு 5ல் 4 கிரகம், 5ல் 4 கிரகம். அப்போ பூர்வ புண்ணியம் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கு. பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இருக்கு. அங்கே ஒருத்த மட்டும் தான் சுபமாக இருக்கான். யாருங்க? ஒருத்த மட்டும் சுபம் இருக்கான். ஒழுங்காக சோறு போடுறான், அவ்வளோதான். சாப்பிட்றீங்க கரெக்டாக, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ராகு சனி கேது இது செவ்வாய். அப்போ இந்த 3 கிரகமே சுப கிரகமா? பூர்வ புண்ணியம் அப்போ கெட்டு போயிருதுல. பூர்வ புண்ணியத்தில் என்ன கிரகம் இருக்கணும்? சுப கிரகம் தான் இருக்கணும். சுப கிரகம் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும். அந்த இடத்துல ஒரு அசுப கிரகம் சேர்ந்துட்டா கூட பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதை எந்த மாற்றமும் இல்லை. இதையே நம்ம தாந்திரிக ரீதியாக அந்த பூர்வ புண்ணியம் எப்படி பண்ணிக்கலாம்னா, நம்ம குலதெய்வம் கோயிலில் 10 நாள் வேலை பார்க்கணும். 10 நாள்
வேலை பார்க்கணும். வேலை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதனுடைய பூர்வ புண்ணியத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். இப்போ இந்த ஜாதகருக்கு பாருங்க, கர்ப்பிணியை அடித்த சாபம் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? கர்ப்பிணி எத்தனாம் இடம் சொல்லுங்க? ஜோதிடர் தானே எல்லாரும், 300 பேர் உட்காந்துருக்கீங்க. ஐயா கர்ப்பிணி எத்தனாம் இடம்? காலபுருஷன்ல என்னங்கய்யா? குரு 8ஆம் இடம். ஏன்னா மறைச்சு தானே குழந்தைய வளர்க்குறோம், ஓப்பனாக வளர்க்கலையே. 8ஆம் இடம் தானே கர்ப்பப்பையே. 8ஆம் இடத்துல எதுவும் கிரகம் இருக்கா? 8ஆம் அதிபதி எங்க இருக்காரு? ஏங்க பூர்வ புண்ணியத்தில் இருக்காருங்க. அப்ப கர்ப்பிணி அடுத்த சாபம் இருக்கும்லங்க. புரியுதுங்களா? 8ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் இருக்காரு. அப்ப கர்ப்பிணியை அடித்த சாபம் அந்த இடத்துல இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கர்ப்பிணி பெண்ணுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கணும். அப்ப அந்த சாப நிவர்த்தி ஆகி உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் சாப நிவர்த்தி ஆயிரும். சரி, இப்போ நம்ம திருநங்கை அடித்த சாபத்தை எப்படி எடுப்போம்? புதனை வச்சு எடுக்கணும். இப்ப புதனுடைய வீடு எது? 3. சரி, 3ஆம் இடத்துல கிரகம் இருக்கா? இருக்கா? 1, 2, 3ல கிரகம் இருக்கு. என்ன கிரகம் இருக்கு? சுக்கிரன் இருக்கு. மாந்தி இருக்கு. அப்ப மாந்தினா சவம்னு அர்த்தம். மாந்தினா சவம்னு அர்த்தம். இந்த சவம் எதை குறிக்கும்? சாவதான் குறிக்குமா? பிரேதம். இன்னொரு வார்த்தை பிரேதம். பிரேதத்தினுடைய வேதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா அர்த்தநாரின்னு அர்த்தம். ஆனா அந்த 3ஆம் இடத்தினுடைய அதிபதி இதுல எங்க இருக்காரு? 1 யாருடைய வீடு? செவ்வாய். மேஷம் செவ்வாயோட வீடா? 3ஆம் அதிபதி செவ்வாயில இருக்காரா? அப்போ செவ்வாயினுடைய வீடு. அப்ப திருநங்கை அடித்த சாபம் இருக்குமா இருக்காதா? இவருக்கு இருக்காது. இவருக்கு இருக்காது. நான் இவருக்கு இருக்குன்னு சொல்லல, உங்களுக்கு அந்த சாப நிவர்த்திக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த செவ்வாய் வீட்டில் புதன் இருந்தால், மேஷத்தில் புதன் இருந்தா கண்டிப்பாக திருநங்கை அடித்த சாபம் இருக்கும். சரி, ஒன்றும் இல்லை. சனி தான் கூலி ஆட்கள். அந்த காலத்தில் எப்படி கூலி ஆட்கள்னு உங்களுக்கு தெரியும். பண்ணையார் இருப்பாரு, கீழே இருப்பாங்க, அவங்கள திட்ட செய்வாங்க, அசிங்க அசிங்கமாக கூட பேசியிருப்பாங்க. அந்த சாபம் எப்படி வரும் நம்ம ஜாதகத்தில்? சனி நம்மளை எங்கே வச்சு செஞ்சிருப்பாரு கரெக்டாக சொல்லுங்க. ஒருத்தருடைய ஜாதகம், அவர் ஜாதகத்தில் பிள்ளைகளுடைய அமைப்பு எங்கே வரும்? 5ஆம் இடம் தானே வருது. அந்த இடத்துல சனி வரலாமா வரக்கூடாதா? 5ல் சனி வரக்கூடாது. 5ல் சனி வந்தால் என்ன? சனி சாபம் இருக்குன்னு அர்த்தம். தனிப்பட்ட முறையில் சனினா யாரு? நம்ம கூட்டுறவங்க, சாக்கடை தள்ளுறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, இவங்கெல்லாம் சனியினுடைய காரகத்துவத்தில் தான் வர்றாங்க. அப்போ இவங்களை நம்ம திட்டிருந்தாலோ அடிச்சிருந்தாலோ கண்டிப்பாக நமக்கு சனி சாபம் இருக்குன்னு அர்த்தம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு ஜாதகத்தை இப்படி தான் எடுக்கணுங்க. இதில் தந்திரமாக பரிகாரம் கொடுக்கணும். நான் ஜோதிடமாக பரிகாரம் கொடுத்தா எத்தனை கோயில்களுக்கு போக முடியும் உங்களால்? எத்தனை கோயில்களுக்கும் போக முடியாது. புரியுதுங்களா? ஆனால் தாந்திரிகமாக எதுக்கு பரிகாரம் கொடுக்குறோம்? நான் முதல் வார்த்தை என்ன சொன்னேன்? ஒரு சகாதவனுக்கு எப்படி கிருஷ்ண பரமாத்மா தேவைப்படுறாரு? ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லாருக்கும் விநாயகர் முருகன் கதை தெரியும். மாம்பழத்தை ரொம்ப கிரிமினலாக வாங்கினது யாரு? விநாயகர் தான். இதான் தந்திரம். அடையாண்டா நீங்கள் ஊரே சுற்றி வர்ற முருகா, இரு நீ சுற்றிட்டு வா, எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் உலகன்னு சொல்லி பழத்தை வாங்கிடுறாரு. இதான் தந்திரம். அப்போ ஜோதிடத்தை தந்திரமாக தான் பார்க்கணுன்ற. ஒரு கிரகம் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னா அந்த கிரகத்தை பிரச்சனை இல்லாமல் நம்ம சரி பண்ணணும்னா எப்படி சரி பண்ணுறது, எந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ நான் இவரோட ஜாதகத்தை பார்க்கணுன்றது இன்னைக்கு விதி. இன்னைக்கு பார்த்துருக்கேன், இவருக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நமக்கு இந்த குழந்தை பாக்கிய பிரச்சனையை எத்தனாம் இடத்துல எடுப்போம்? குழந்தை பாக்கியம் எல்லாமே 1, 5, 9 கணக்கில் வருதா? 5ஆம் இடத்துல நம்ம எடுக்கிறோம். 5ஆம் இடத்துல எடுத்தாலும் சரிங்களா, சிம்மத்தில் என்ன கிரகம் இருந்தால் குழந்தை பிறக்கும் பிறக்காது?
ஐயா சின்னையர் ஐயா அமைதியா இருங்க, வேற யாரா சொல்லட்டும். இவ்வளோ நாள் மீட்டிங் வர்றாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்க போய் தொழில் முறையாக ஒரு 10 பேருக்கு பலன் பார்த்து சொல்லி பணம் சம்பாதிக்க முடியும். 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கணுங்க குழந்தைக்கு? குழந்தை கிரகம் என்ன? குரு தானே. சிம்மத்தில் குரு இருக்கலாமா வேண்டாமா? இருக்கலாமா? உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா இல்லையா? பிறந்துருச்சு இல்லை? பிறந்ததுலேருந்து டவுன் ஆகிட்டீங்களா இல்லையா? பிறந்ததுலேருந்து டவுன் ஆகிட்டீங்கல்ல? அதுக்கு முன்னாடி சீமராஜா மாதிரி தெரிஞ்சிங்களா? அதான் கணக்கு. சிம்மத்தில் குரு இருந்துச்சுன்னா அவருக்கு, இவரோட ஜாதகத்திலே சிம்மத்தில் குரு இருக்கு. அப்போ இவர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமராஜா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ராஜா கூட கிடையாது, சிப்பாய் கூட கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? இவரோட ஜாதகத்தில் சிம்மத்தில் குரு இருந்து கூட யார் இருக்கணும்? நீர் சம்பந்தப்பட்ட கிரகம் இருக்கணும். சந்திரன் இருக்கணும், மனோகாரகன் இருக்கணும். குரு யார்? என்ன காரகன்? இவ்வளவு நேரம் மேடையெல்லாம் பேசிட்டு போயிருக்கீங்க. குரு என்ன காரகன்? சின்ன சொல்லுங்க. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஏங்குனா மட்டும்தாங்க அது ஏங்கும், இல்லைன்னா ஏங்காதுங்க. சந்திரனுடைய ஆதரவு இல்லைன்னா குழந்தை வருமா? சந்திரன்னா தாய், சந்திரன்னா தாய், குழந்தைனா குரு. சிம்மத்தில் சந்திரனும் குரு இருக்குன்னு வைங்க, நல்ல மனைவி அவருக்கு, நல்ல குழந்தை. ஆனால் வருமானம் டம்மி. இந்த ஜாதகம் இருக்கு. ஆளுக்கு 50 ரூபா தர, கை தட்டுங்க. பார்த்தீங்களா? 50 ரூபா கை தட்டுறீங்க. நம்ம அரசியல்வாதியும் உங்களை அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. என்ன பண்றது? ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. வெளியில எல்லாருக்கும் இலவசமா கட்டில் மெத்த தர்றோம், வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தை இப்படியும் நம்ம பார்க்கலாம். என்கிட்ட வர்றாங்கன்னா நான் எடுத்தோன்னே என்ன கிரகத்தை பார்த்துக்குவேன்? ராகுக்கு எதுவும் பார்த்துக்குவேன், வேற எதையுமே பார்க்க மாட்டேன். ராகு எங்க இருக்காரு, கேது எங்க இருக்காரு. ஒரு சமயம் ராகு கும்பத்தில் இருக்காரு, கேது சிம்மத்தில் இருக்காரு. கும்பத்தினுடைய வீடை நம்ம என்ன சொல்றோம்? என்ன? 11ஆம் பாவங்க. கும்பத்தினுடைய வீடு 11ஆம் பாவம், சிம்மத்தினுடைய வீடு 5ஆம் பாவம். இந்த இடத்துல ராகு, இந்த இடத்துல கேது இருக்காங்க. அப்போ இவர் நல்லா இருப்பாரா, கஷ்டப்படுவாரா? கஷ்டப்படுவாருங்க. கும்பத்தில் கேது இருந்தா கடனுங்க. கும்பத்தில் கேது இருந்தா கடன். ஊரில் பேர் பெத்த பேர் டபுள் ஏதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தானிக்கில் இது டபுள் ஏதுன்னு. அந்த மாதிரி பேர் நல்லா இருக்கும் அவருக்கு, பேர் நல்லா இருக்கும். ஆனால் ராகு சிம்மத்தில் இருக்கார்ல, ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை பூரா, மன நிம்மதி இருக்காது, மன நிம்மதி இருக்காது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் நமக்கு மன நிம்மதி ஏன் வரலன்றதை முதல்ல தெரிஞ்சுங்க. என்கிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நான் பார்க்கறது என்னன்னா, மனோகாரகன் எங்கே இருக்கான்னு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு மனோகாரகன், அதுக்கடுத்து புத்திகாரகன், அதுக்கடுத்து வருமானத்தை கொடுக்கக்கூடியவன். இந்த 3 பேர் ஒழுக்கமாக இருக்கானான்னு பார்க்கணும். இந்த 3 பேர் ஒழுக்கமாக இருந்தால் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ஸு. ஐயா புத்தி நல்லா இருந்தால் சம்பாரிச்சிருவோம், மனசு நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி பணம், பணம் வந்துட்டால் எல்லாமே வந்துடும்ல. இவ்வளோதான், இந்த 3 தான் விஷயம். அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்கேன், அஸ்வினி மகம் மூலம்னு. அஸ்வினி எங்கே இருக்கும்? மகம் எங்கே இருக்கும்? மூளை எங்கே இருக்கும்? தனுசுல. 1, 5, 9 அறம் பொருள் இன்பம். இதுதான் அஸ்வினி மக மூலம். என் நண்பர்களே சொன்னாங்க இவனுக்கு ஜோதிடம் தெரியாதுன்னு. எனக்கு ஜோதிடம் தெரியுதா? நல்லா பார்க்கறனா? புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் யாருக்குமே கத்துக்குட்டி அப்படி தானே சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குருவை மிஞ்சி சிஷியனா மாறணும். அதனாலதான் எந்த மேடையில என் குரு பேரை நான் சொன்னதே இல்லை. ஏன் சொல்ல மாட்டேன்னா, என் குரு இறந்ததுக்கு அப்புறம் என் குருவை தூக்கி கொண்டாடுவேன். உயிரோட இருக்கும்போது குருவோட பேரை யாரெல்லாம் சொல்றீங்களோ அவருக்கு ஆயுசு கம்மிங்க. ஐயா குரு பேரை சொல்ல சொல்ல குருவோடைய ஆயுசு தான் குறையும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் அவர் நல்லா இருந்துட்டு போட்டுமே, நம்ம கூட இருந்து நிறைய கற்றுக்கலாம்ல.
மேட் ஓகே. இப்போது நம்ம அவருடைய ஜாதகத்தை பார்த்தோம். இது வந்து நம்ம தாந்திரிக ரீதியாக பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறோம். இதை வந்து எப்படி அவருக்கு நம்ம பரிகாரங்கள் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பெரிய லெவலில் பார்க்கலாம். எப்படி பார்க்குறது அப்படின்னா, திருமணத்தடைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எங்கெல்லாம் லக்னத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கோ அவங்களுக்கு திருமணத்தடை கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னால் பணமும் வராது. ஒன்று. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, அந்த நண்பருடைய ஜாதகத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அவருக்கு தாயாரால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், இல்லை தாய்க்கு பிரச்சனை வந்திருக்காங்கயா. என்ன பிரச்சனை வந்திருக்குங்கயா? அப்போது தாயாரால் பிரச்சனை வந்திருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணியிருப்பார், வெளியில் போய் கடனை வாங்கியிருப்பார். அப்போது அந்த இடத்துல அவரோட கிரகம் சரியாக வேலை செஞ்சிருச்சா? சந்திரனும் கேதுவும், சந்திரன் தாய், கேது கடன். யாருக்கெல்லாம் கும்பத்தில் கேது இருக்கோ அவங்க கடன் வாங்குவாங்கன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அவர் கடன் வாங்கிட்டாரு. கும்பத்தில் யாருக்கெல்லாம் சந்திரன் இருக்கோ தாயால் பிரச்சனையும் வந்துடும். இது வந்து இயல்பான ஒரு உண்மை. இது நார்மலாக இப்போது ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம சாதாரணமாக ஜாதகம் பார்க்கலாம். ரொம்ப அழட்டிக்காமல், ரொம்ப கூலாக, இதானா, சரி ஒன்றும் இல்லை. வள்ளுவர்கள் போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? அசால்ட்டாக எடுத்து 2 வருஷம் கழிச்சு வா போ, 2 வருஷம் கழிச்சு வா போ, 2 நிமிஷத்தில் முடிச்சுருவாங்க. ஐயோ 50 ரூபா போச்சே, இல்லை 2 நிமிஷம் தான் சொன்னா, இருந்தாலும் 50 ரூபா வாங்கிட்டான். இது அந்த காலத்தில் உள்ள பழக்கம். ஆனால் இதையும் தாண்டி நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னாலே நம்ம என்ன மந்திரம், எந்திரம், தந்திரம்னு சொல்கிறோம். ஆனால் தந்திரத்தை மட்டும்தான் கையாள நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. மந்திரத்தை கையாளுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை இழக்கணும். லைஃப்பில் இழந்தால் மட்டும்தான் மந்திரத்தை கற்றுக்க முடியும். மந்திரத்தை கற்றுக்கிட்டால் தான் நீ எந்திரமே போட முடியும். மந்திரத்தை கற்றுக்கலைன்னா எப்படி எந்திரம் போட முடியும்? ஆனால் தந்திரம் அப்படி இல்லை. உன்னுடைய புத்தி கூர்மையை வச்சு நீ தந்திரத்தை கற்றுக்கலாம் ஈஸியாக. ஆனால் மந்திரத்தை கற்றுக்கிட்டேன்னா தான் எந்திரத்தை பண்ணி கொடுக்க முடியும். நீ மந்திரம் தெரியாமல் எப்படி எந்திரம் கொடுப்ப? மண்ணள்ளி கையில் கொடுத்தா மண் பொண்ணாயிருமா? ஆகாது. ஏன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட் யூடியூப் ட்ரெண்டெல்லாம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. தண்ணி மேலே நடப்பேன்றாங்க, அதில் நடப்பேன், இதில் நடப்பேன்றாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், சரி நம்மளும் இது மாதிரி நிறையா முட்டி வளர்த்து ஆகவரி மாதிரி ஆகி நானும் தண்ணி மேலே நடக்கலான்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தேன், ஆஹா நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆயிரும், இது எதுக்கு வம்பு. ஆனால் அவங்க சொன்ன அந்த பையன் வந்து லைஃப்பில் பெரிய ஆளாக வரப்போனான். உண்மையாகவே வந்துடுவான். எழுதி வேணால் வச்சுக்கோங்க, சரியா? என் ஜாதக அமைப்பே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சுக்கிரன் வந்து பாருங்கள், கலைத்துறை சார்ந்ததில் ரொம்ப ஆர்வம் கொண்டவன். அவனோட ஒவ்வொருத்தருடைய ஜாதகமே தெரியும்ல. இன்றைக்கி எலெக்ஷன் நிற்கக்கூடிய மோடியோட ஜாதகத்தையே ஒருத்தர் சொன்னார். மோடி என்ன லக்னம்? விருச்சிக லக்னம். சனியினுடைய வீட்டில் விருச்சங்க யாரோட வீடு? செவ்வாயோட வீடா? 8ஆம் இடமா? 8ஆம் இடத்துல இருக்குது. எலெக்ஷன் அறிவித்த டேட் என்ன? 19ங்களா? ஐயா அறிவு 16ஆ? போன வாரம் தான் அறிவித்தாங்க. 16ஆம் தேதி என்னமோ அறிவித்தாங்கன்னு நினைக்கிறேன். போன மாதமா? இந்த மார்ச் மாதம் 16 என்னமோ அறிவித்தாங்க, சரிங்களா? 7ஆ? எலெக்ஷன் என்ற நாள் பாருங்கள். 1 வருமா? சூரியனா? சூரியனுடைய தயவு இருந்தால் தான் தாமரை மலரும். சூரியனுடைய தயவு இல்லைன்னா தாமரை மலருமா? அதுதான் சொல்லுவேன், அஸ்தத்தை அனுஷம் வீழ்த்தியே ஆகும். அஸ்தத்தை அனுஷம் வீழ்த்தியே ஆகும். ஆமாம். கைனா என்ன? அஸ்தம். அனுஷம்னா என்ன? தாமரை. அப்போ அஸ்தத்தை அனுஷம் வீழ்த்த தான் செய்யும். புரியுதுங்களா? இது வந்து ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயந்தான். சிம்பிளாகவே பார்த்துட்டு போயிடலாம்.
இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்கிறோம். டிஎம்கே ராகு, ஏடிஎம்கே கேது. டிஎம்கே ராகு, ஏடிஎம்கே கேது. பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது டிஎம்கே, இருட்டுக்குள்ளே பல வேலை பார்க்குறது ஏடிஎம்கே. சின்ன விஷயந்தான், சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆமாம், இதுதான் உண்மை. அதுக்காக நான் 2 கட்சி தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணலைன்னு அந்த இதுக்கு நான் வரவே இல்லை. ஜாதக ரீதியாக தான் சொல்கிறேன். ஏடிஎம்கே ஒரு விஷயத்த மர்மமாக தான் பண்ணோம். ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுவாங்க, ஓப்பனாக பண்ணுவாங்களா? ரொம்ப அமைதியாக மர்மமாக யாருக்கும் தெரியாமல் பண்ணுவாங்க. அந்த அம்மா மரணமே மர்மந்தான். அதை போய் கேது அந்த இடத்துல இருக்காரா இல்லையா? அந்த மாதிரி தான். சரிங்களா? ஜோதிடத்தை ரொம்ப அழகாக கிரகங்களை ஒப்பிட்டு தான் நம்ம எடுக்கணும். என்னுடைய கிரகத்தினுடைய நகர்வை வைத்து ஜோதிடம் சொல்லணும். இன்றைக்கி சனி எந்த இடத்துல நகர்ந்து போயிட்டுருக்காரு, இன்னும் 2 வருஷம் கழித்து சனி எங்கே நகர்ந்து போயிருப்பார், இப்படித்தான் சொல்லணும். ஐயா சொன்னார், இருட்டு கிரகத்துக்கு இருட்டில் தான் பரிகாரம் பண்ணணும், பகல் கிரகத்துக்கு பகலில் தான் பரிகாரம் பண்ணணும். இது 100% உண்மை. ஏன்னா இருட்டில் தான் ஒரு சில தப்பு நடக்கும். திருடன் யார்? பகலில் திருடுவானா இருட்டில் திருடுவானா? இருட்டில் தான் தெரியும். அப்போ சனி யார்? திருடன் தானே. கேது யார்? இருட்டு தானே. புரியுதுங்களா? அப்போது ஐயா சொன்ன விஷயத்தில் என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, இருட்டில் செய்யக்கூடிய பரிகாரம்னா என்னென்ன பரிகாரங்கள் நம்ம செய்யலாம்? தந்தை வழி உறவுக்கு செய்யலாமா, தாய் வழி உறவுக்கு செய்யலாமா? இப்போ கேதுன்னா தந்தை வழி உறவுன்னு சொல்கிறோம். கேதுனா தாய் வழி உறவு, ராகுனா தந்தை வழி உறவுன்னு சொல்கிறோம். இப்போ தந்தை வழி உறவில் நம்ம யாரை சொல்லுவோம்? தாத்தா, பாட்டி, இவ்வளோதான் சொல்லுவோம். வேறு யாரை சொல்லுவோம்? தந்தை வழி உறவை சித்தப்பா, பெரியப்பா, அவ்வளோதான் சொல்லுவோம். வேறு யாரை சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. 3 ஆண் தான். ஒன்று தாத்தா, ஒன்று பெரியப்பா, ஒன்று சித்தப்பா. இந்த 3 நம்ம தந்தை இருக்காரு அப்படின்னா தந்தையோட தந்தை ஒன்று, நம்ம தந்தையோட பிறந்த 2 பேர். அப்போ இவர்கள் செய்த விஷயத்துக்கு தான் நம்ம பலன்களை எடுக்கணும். அந்த கர்மாவை எப்படி நம்ம இது பண்ணணும்? இவங்களுக்கு பகலில் திதி கொடுக்குறதா, நைட்டு திதி கொடுக்குறதா அப்படின்னு. நைட்டு எங்கேயாவது திதி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? யார் சொன்னால் நைட்டு? எல்லாருமே நைட்டு தாங்க திதி கொடுப்பாங்க. யார் சொன்னால் பகலில் கொடுக்குறாங்கன்னு? ஐயா நல்லா தெரிஞ்சுங்க. சூரியன் பறிஞ்சால் மட்டும்தான் பகல், பறியலைன்னா இருட்டு. உண்மையா இல்லையா? அது சூரியன் உதிச்சா மட்டும்தானே பகல், சூரியன் உதிக்கலைன்னா இரவு. காலைல 5 மணிக்கு கொடுத்தாலும் அது இரவு தானே. திதி அப்போ தானே கொடுக்கணும். நீ 10 மணிக்கு நல்ல நேரம் இருக்குது, 11 மணிக்கு நல்ல நேரம் போய் திதி கொடுத்தனா அந்த திதி வேலை செய்யாது. மறுபடியும் நீ போய் 20,000 30,000 செலவு பண்ணி திதி கொடுத்துக்கிட்டு இருக்கணும். திதி கொடுக்கறதுக்குன்னே ஒரு வரைமுறை இருக்குது. தாய் வழி திதி எப்படி கொடுக்கணும்? பகலில் கொடுக்கணுமா, நைட்டில் கொடுக்கணுமா? என்னங்க, பகலில் தானேங்க கொடுக்கணும். சூரியன் பறிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கணுங்க. புரியுதுங்களா? ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த 2 பெண் குழந்தைக்குமே பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு அங்கே இல்லை. மாமியார் இறந்துடுறாரு. மருமகன் மாமியாருக்கு பகலில் திதி கொடுக்கணுமா, நைட்டில் கொடுக்கணுமா? சூரியன் உதிச்சதுக்கப்புறம் திதி கொடுக்கணும். ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு? கன்னியாதானம் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன தானம் வாங்கிட்டு வந்திருக்காரு? கன்னியாதானம். அந்த வீட்டுக்கு மருமகன். அவர் மகன் அல்ல, மருமகன் தான். மகன். ஆனால் அந்த வீட்டில் இருக்க 2 பொம்பளை பிள்ளைய போய் இந்த திதியை கொடுக்க முடியாதுல்ல. அப்போது தன் கணவர்கிட்ட பகலில் சூரியன் பறிஞ்சதுக்கப்புறம் அந்த திதி கொடுத்தா அந்த திதி சக்ஸஸ் ஆகும். இதுவே தந்தை வழி உறவுல அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி திதி கொடுத்துடணும். அப்போ தான் அந்த திதி வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. சிம்பிளான விஷயம்லாம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு விஷயத்த 4 ஜோசியர் சொல்லிட்டாரு, நான் அதை பண்ண போகிறேன், ராமேஸ்வரம் போக போகிறேன், கோயம்புத்தூர் போக போகிறேன், ஈரோடு போக போகிறேன்லாம் போகக்கூடாதுங்க. இந்த 3 ஊருமே பரிகார ஊர் தான். கோயம்புத்தூரில் எங்கே திதி கொடுப்பாங்க? பேரூரில் அந்த கோயிலில் தானே கொடுப்பாங்க, சிவன் கோயிலில். ஈரோட்டில் கொடுமுடியில். ராமேஸ்வரத்தில் தான் கொடுக்குறாங்க. அதுதான் இப்படி சொன்னேன். ராமேஸ்வரம் போக சொன்னாங்க சார், கோயம்புத்தூர் போக சொன்னாங்க, ஈரோடு போக சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு திதி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஆறு ஓரமாக இல்லை கடல் ஓரமாக, இது 2 இடம் தான் முடிவு பண்ணிக்கணும்.
இல்லை, இந்த 6 இல்லாத இடத்துல யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்களோ அந்த திதி வேலையே செய்யாது, அது முழுமையாக அவங்களுக்கு போய் சென்று அடையாது. இதுதான் உண்மை. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு. அந்த ஜாதகம் பார்க்குறவருக்கு, ஐயா நீங்கள் பித்ரு சாபம் இருக்குது, இந்த சாபத்தை சரி பண்ணுங்கன்றேன். சார் நாங்கள் எல்லா திதியும் கொடுத்துட்டோம் சார். பித்ரு சாபம் எப்படி வரும்? பித்ரு சாபம் எதனால் வரும்? திதி முன்னோர்களுக்கு சரியான முறையில் திதி கொடுக்காதனால தான் அந்த சாபம் உருவாகும். அதுக்கு தான் இந்த திதியை இரவு நேரத்தில் அவரே சொல்ல, இரவு கிரகம் பகல் கிரகம். இதை ஏன் இன்னும் ஆராயவே மாட்டேங்கிறீங்க நிறைய பேர்னு தெரில. நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்க, கரெக்டான டைமில் திதி கொடுத்து பாருங்கள், அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, 100% உண்மை. அதே மாதிரி இறந்த உடனே சார் இந்த திதியில் இறந்துட்டார்னா அந்த திதி அந்த வருடத்தில் ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரும். ஆனால் நீ அந்த திதியில் தான் திதி கொடுக்கணும். சார் வளர்பிறையில் வருது, தேய்பிறையில் வருது, சாகும்போது அவர் நான் தேய்பிறையில் சாகிறேன் வளர்பிறையில் சாகிறேன்னு சொல்லிட்டா செத்தார். அது இல்லைல்ல, மரணம் ஒரு திதியில் நிகழ்ந்து விட்டது. அத்திதி அந்த வருடத்தினுடைய முடிவில் அவருக்கு அந்த திதின்னு சொல்லக்கூடிய நாள் வரும் பொழுது அந்த திதி கரெக்டாக கொடுக்கணும். டேட்டு தேவையில்லைங்க, அந்த நாள் தேவையில்லைங்க. என்ன திதியில் 10 நாளைக்கு முன்னாடினாலும் சரி அந்த திதியில் தான் கொடுக்கணும். எதுக்கு தேய்பிறை வளர்பிறை பார்க்குறீங்க? நான் என்ன சொன்னேன்? இறந்தவர் உங்ககிட்ட வளர்பிறையில் இறக்குறேன் தேய்பிறையில் இறக்கேன்னு சொல்லிட்டே இருந்தாரா? என் கேள்வி உங்களுக்கு புரியலையா? நட்சத்திரம் எப்படி கூடி வரும்? எப்படி நட்சத்திரம் கூடி வரும்? ஐயா ஒரு டைம் தான் வரும். ஒரு வருஷம் கடைசி நம்ம எண்ணுறோம்னா நாளும் நட்சத்திரமும் மாறத்தான் செய்யும். ஐயா முன்னாடி வரும், இல்லைனா பின்னாடி வரும். புரியுதுங்களா? அவர் இறந்த அங்கிட்டு ஒரு வாரத்துலேயும் கொடுக்கலாம், ஆனால் அந்த இறந்த முன்னாடி கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த திதி வருது இல்லை, 10 நாளைக்கு முன்னாடி வருது இல்லை, அப்போ கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இறந்ததுக்கப்புறம் அவர் இறந்த டேட்டை தாண்டி திதி போகுதுன்னு வைங்க, ஒரு 3 நாள், அப்போ கொடுக்கலாம். புரியுதா? நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த திதி இறந்துட்டார் ஒருத்தர், அவர் இறந்து 1 வருஷம் ஆக போகுது. அந்த திதி வருதுன்னா அந்த திதி என்ன ஆகுது? அந்த நினைவு நாளுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வருது அப்படின்னா கொடுக்கக்கூடாது. அவர் இறந்த தேதியிலிருந்து அந்த சைடில் 10 நாள் தள்ளி வந்தால் தாராளமாக கொடுக்கலாம். என்னங்கய்யா? மறுபடியும் கொடுக்கலாங்கய்யா, அதெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். அது கொடுத்ததா வேலை செய்யாதே சார். நாங்கள் திதி கொடுத்து உருப்பிடல அப்படின்றவங்க நான் சொல்கிற மாதிரி கொடுத்து பாருங்கன்றேன் சார். திருதிக்கு நான் கொடுத்துட்டேன் சார், எங்கள் மாமனார் கொடுத்தேன், எங்கள் மாமியார் கொடுத்தேன், எங்கள் அப்பா கொடுத்தேன், எங்கள் அம்மா கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கல்ல. கரெக்டாக உங்களுக்கு ஐயர் தேதி குறித்து கொடுக்குறாருன்னு வைங்க. இந்த தேதியை குறித்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, 10 நாளைக்கு முன்னாடி திதி வந்துடுது. அதனால் அந்த 10 நாள் முன்னாடி வந்த 10 நாள் அவர் உயிரோடு தானே இருந்தார். புரியுதுங்களா? அதுக்கு அந்த இப்போ 7ஆம் தேதி இறந்து போகிறாருன்னு வைங்க, திதி 1ஆம் தேதி வருது, திதி 1ஆம் தேதி வருது. அந்த 1ஆம் தேதி அவர் உயிரோடு தானே இருந்தார். அப்போ இந்த 7ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய திதி கொடுத்துடணும். அப்போத்தான் நம்ம அது சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? இல்லைன்னா சக்ஸஸ் ஆகாது. இது நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்தில் நம்ம இறந்தவர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். கடன் அதிகமாகிடுச்சு, ஒன்றும் இல்லை, எந்த டெத்து வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் உட்காந்து அந்த மாலையெல்லாம் எடுத்து போடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, இந்த வேலையெல்லாம் பாருங்கள். உங்களுடைய முன்னோர்கள் சாபம் தீர்ந்துடும். அந்த டெத்து வீட்டில் வேலை பாருங்கள், உங்கள் முன்னோர்கள் சாபம் கண்டிப்பாக தீர்ந்துடும். அந்த யாருன்னே தெரியாத ஒரு ஆத்மா, ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த உயிருக்கு உதவி செய்யுங்க. அந்த ஆன்மா உங்களை போகும்போது உறவினர்களை வாழ்த்துதோ இல்லையோ உங்களை வாழ்த்திட்டு போகும். யாருன்னே தெரியாத நீ எனக்கு உதவி செய்கிற, கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப போன்னு சொல்லிடும். சின்ன விஷயந்தான், அதை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ நான் இப்போ வர எலெக்ஷனே ஒரு சின்ன ஒரு கணிப்பு சொல்கிறேன். இப்போ மோடி நான் சொன்னேன்ல, அஸ்தம் அனுசம்னு சொன்னேன். மோடி கிட்டத்தட்ட 380 சீட்லேருந்து 416 சீட்டு வருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதே தமிழ்நாட்டில் டிஎம்கே 27 சீட்லேருந்து 26 சீட்டு தான் வரும்.
அதில் எந்த மாற்றமும் இல்லை. எழுதி கூட வச்சுக்கிறோங்க. நீங்கள் இதுக்காக மீம்ஸ் போட்டாலும் சரி, என்ன வேணாலும் போடுங்க, சரிங்களா? நான் பிஜேபி இத்தனை சீட்டு தான் வரும்னு சொல்கிறேன், பிஜேபி இத்தனை சீட்டு தான் வரும்னு சொல்கிறேன். கரெக்டாக பிஜேபியிலேருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறாரு, சரிங்களா? மோடி தான் ஜெயிப்பார். 380 சீட்லேருந்து 416 சீட்டு வரும். டிஎம்கேக்கு தமிழ்நாட்டில் 26 சீட்டு கிடைக்கும். கண்டிப்பாக பவித்ரன் கொஞ்சம் கூப்பிட்ற மேடையில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பையன் அண்ணாமலையோட ரொம்ப க்ளோஸு. அவருடைய எல்லாத்துக்கும் ஐடி விங்க்கு எதுனாலும் இந்த பையன் தான் கேட்பான். இந்த பிஜேபியிலேருந்து எதுக்கு அவன் கால் பண்ணணும்? இப்போ புரியுதுங்களா? அப்போது இறைவன் நமக்கான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார், இல்லைன்னா நம்மளால் சொல்ல முடியாது, சரிங்களா? யாருக்கெல்லாம் இந்த முன்னோர்கள் சாபம், பித்ரு தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இறந்தவர்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க செத்தவன் ஜாதகம் பார்க்காதேன்னு. ஆனால் நான் செத்தவன் ஜாதகம் பார்க்க சொல்லுவேன். அவன் போகும்போது உங்களுக்கு கர்மா வச்சுட்டு போயிருக்கானா இல்லையான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அவன் கடன் வச்சுட்டு போயிருப்பான்ல, அவன் கடனை யார் கட்டணும்? பிள்ளை தானே கட்டணும். அந்த பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும், அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, உங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எத்தனை ஜாதகத்தை நீங்கள் போய் பார்த்தாலும், எவ்வளோ ஜோதிடரை பார்த்தாலும், உங்கள் முன்னோர்களோ உங்கள் கூட இருந்தவங்களோ இறந்தவங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவையாவது பார்த்து அதில் தோஷம் இருந்தால் அந்த தோஷத்தை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இறந்தவங்க ஜாதகத்தை நீ கொண்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க எல்லா ஜோசியரும். இதில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம், அந்த ஜோசியர் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நானே ஹிண்ட்டு கொடுக்குறேன், ஐடியா கொடுக்குறேன், சரியா? என்கிட்ட வந்தால் கூட நானே மாற்றி சொன்னாலும் எனக்கு ஜோதிடம் தெரிலன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? சிம்பிளான வழி தான். ஒரு தடவை பாருங்கள், அந்த குடும்பத்தினுடைய நன்மையை நீங்களே சரி பண்ணிடலாம். என்ன தப்பு நடந்திருக்கு, சரி ஓகே இவரோட மரணம் பிள்ளை நீங்கள் இல்லை முடியல, ஓப்பனாக சொல்லிடுங்க, சார் இது எங்கள் மாமனார் ஜாதகம், இறந்து போனதுலேருந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்கள் ஃபேமிலியே கஷ்டப்படுது சார், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இவர் ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்கா கேட்டுருங்க. அது இருந்தால் அந்த பரிகாரத்தை பண்ணி ஃபேமிலியோடு நல்லா இருக்கிறதுக்கு வழி பாருங்கள், சரிங்களா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முகுந்தன் முரளி ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மகரிஷி ஆராய்ச்சி அறிவகம் பேர் கூட அப்பப்போ மறந்து போயிருது, முகுந்தன் ஐயான்னு கூப்பிட்டு அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய வகுப்பு வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி எடுக்கிறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்மீக நேயர்கள் அனைவரும் நம்ம வகுப்பில் ஜாயின் பண்ணலாம். இதுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரியணுன்ற அவசியமே கிடையாது. நடத்தும் போதே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன். எந்த இடத்துல என்ன கிரகம் இருந்தால் உங்களுக்கு நன்மை தீமை தாந்திரிக முறையில் கேரளா முறையில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. மாதம் வகுப்பு அடுப்பு எடுக்கிறது நான் கிடையாது, வருஷத்தில் ஒரே வகுப்பு தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏப்ரல் 4ஆம் தேதி நம்ம வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கிறோங்க. என்னுடைய வகுப்பினுடைய நம்பர், அலைபேசி நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9671861886 967 786 1886. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக சொல்கிறேன். நிறைய பார்க்கலாம். இன்றைக்கி இங்கே கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூன்றனால என்னால் சரியாக பேச முடியல. நெக்ஸ்ட் மந்த் நான் நல்லா பேசுகிறேன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முகுந்தன் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். ஜூம் வகுப்பாக இருந்தாலும் அது நேரடி மாதிரி தான் இருக்கும். நான் பேச கேட்டுகிட்டே உட்காந்துருப்பீங்க, அந்தளவுக்கு தான் எடுப்பேன். சாயந்தரம் 7 மணி to 9 மணி வரைக்கும் வகுப்பு. கலந்துக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய நன்மையான விஷயங்கள் இதில் இருக்குது. நிறைய பொக்கிஷங்கள் வச்சுருக்கேன், ஒரு வருஷமாக சேகரித்து. வருடம் ஒரு முறை வகுப்பு, அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், சரிங்களா? நன்றி, வணக்கம். தாந்திரிக பரிகாரங்கள், நுணுக்கங்கள், ஜோதிடம் எப்படி பார்க்க வேண்டும், அதை எவ்வாறு பரிகாரமாக எடுத்து நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த மிக தெளிவான முறையில் அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்த தாந்திரிக வேந்தன், செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் உயர்திரு டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
அடுத்தபடியாக நம்முடைய அறிவத்தினுடைய நிர்வாகக்குழு பொறுப்பாளர் எடப்பாடி சின்ன ஐயர் ஐயா அவர்கள் ஜோதிட பலன் எப்படி சொல்ல வேண்டும், அதனுடைய நுணுக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிறப்பான முறையில் கருத்துக்களை பதிவு செய்ய வருகின்றார்கள். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். எடப்பாடி சின்ன ஐயர் ஐயா அவர்கள்.